360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 வருஷம் எப்படி இருக்கும், இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் புதன் இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் இருக்கார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அடுத்த மாதம் மே 1ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போவார். ஆக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வாழ்க்கையில் உங்களுக்கு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதங்கிறது பங்குனியும் சித்திரையும் கலந்தது. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருஷம் பிறக்கும். 13ஆம் தேதியே சூரிய பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி. ஆக இந்த மாதம் 13 அல்லது 14க்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் சர்வீஸ் வேலையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு வேலை உண்டு. இதை நம்ம பிரதானமாக பார்க்குறோம். ஆக இந்த மாதத்தில் வேலையில் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. நீங்கள் வேலையில் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், ஆர் எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக ஒன்றும் நீங்கள் பயப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதற்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ வேலை உண்டு. யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறீங்களோ செலக்ட் ஆவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். நீங்கள் ஏற்கனவே சர்வீஸில் இருந்தாலும் ப்ரொமோஷன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, பெரிய லெவலில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கெரியரில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய எஃபர்ட் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் இதெல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தேன், நல்ல வேலையாட்கள் எனக்கு அமையுமானா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதோட இது இந்த ஏப்ரல் மாதங்கிறது பங்குனியும் சித்திரையும் கலந்த மாதம். யாரெல்லாம் வீட்டுக்கு வாடகைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ போகலாம். நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் யாரெல்லாம் வருவாங்கன்னு இது வரைக்கும் காத்திருந்தீங்களா வருவதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் லோன் அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பீங்க. குறிப்பாக டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமீஸ். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க. எங்கள் ஆய கலைகள் 64 எந்த கலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய கலைத்துறையில் நீங்கள் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வருமானங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் தான். ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ட்ரேடிங் பண்ணுறதும் சரி, மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி, டிஜிட்டல் கரன்சி வாங்குறதும் சரி, இதெல்லாமே கவனம். குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நம்ம ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், லாட்ரி டிக்கெட் வாங்குகிறோம், எனி ஸ்பெக்குலேஷன், யூகோ வணிகங்கள் எல்லா விஷயத்துலையுமே நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டங்களில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். மேனுஃபேக்சரிங் லைனுக்கும் இதே தான். இந்த மாதம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ்ஸே உங்களுக்கு சுமாராக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அமையும். அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது.
சார் நீங்கள் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்கள் குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ரூபத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் அல்ல, ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அப்பாவால் நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் இருந்துகிட்ருக்கு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். தேவையில்லாத எந்த முயற்சிகளும் வேண்டாம். ஒரு பக்கம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் நிறைய சக்ஸஸ் ஆகல, ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. ஆகையினால அது விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலைன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அது என்னால் பெருசாக ஒன்றும் நமக்கு லாபம் இந்த மாதம் குறைவாகவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனம். இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலையும் சரி, நெருங்கிய உறவினர்கள் விஷயத்துலையும் சரி எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்துக்கங்க. இது இந்த மாதம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ கொஞ்சம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே விவசாயம் சார்ந்த துறைகள் சுமாராக தான். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில், தூரதேசத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதெல்லாமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் அமையும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருந்தால் கூட, மணி ரொட்டேஷன் இருந்தால் கூட ஒரு பக்கம் தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது. அதனால் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய இன்டென்சிவ் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்டமனில் பிரச்சனை இருக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஒபிசிட்டி இருக்குங்கிறவங்கெல்லாம், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் வைஸில் கவனமாக இருக்கணும். உடம்புல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடம்புல ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமானை பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும். இறை அருளாலும் கிரகங்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.